அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தந்தி தொலைக்காட்சியினுடைய மக்கள் மன்றம் விவாத நிகழ்ச்சியில திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி எது அப்படிங்கிற தலைப்புல ஒரு டிபேட் நடந்துச்சு. அதில் பேசப்பட்ட அரசியல், அதில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தொகுத்து தான் நம்ம இதுல பேச இருக்கோம். திமுகவின் அடிமடியில் கை வைத்திருக்கிறார். சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் பஞ்சம் பிழைக்க திமுகவில் தஞ்சம் புகுந்திருக்கலாம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பிளாஷ்பேக். மிஸ்டர் சுடலை ஸ்டாலின் அவருடைய தகப்பன் சக்கர நாற்காலி சதிகாரம் கலைஞர். முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு வாழ்த்துகள். ஏன்னா இதுல இதுவரைக்கும் மற்ற ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா 3 முனை போட்டி, மும்முனை போட்டி, இதுல தாவேகா, திமுக, அதிமுக அணி மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இல்ல 4 அணி போட்டி தான், 4 முனை போட்டி தான் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழரையும் சேர்த்துக்கிட்டு விவாதம் நடத்தியிருக்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒன்று. இதுல நெறியாளர் அசோகவர்தனி அவர்கள் ஆரம்பிக்கும் போதே நாம் தமிழர் கட்சியும் ஒரு தவிர்க்க முடியாத கட்சி, அங்கீகாரம் பெற்றிருக்காங்க, அதனால நாங்கள் அவர்களையும் காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இதில் கலந்து கொண்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல திறம்பட பேசக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. பாஜகவை சார்ந்த ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், விசிகாவினுடைய ஆலூர் ஷானவாஸ், அதிமுகவினுடைய கோவை சத்தியன் அவர்கள், நாம் தமிழர் இடும்பவனம் கார்த்திக், திமுக ராஜீவ்காந்தி, அதுக்கப்புறமா தாவேகா சார்பில் கலந்து கொண்டு பேசிய நபர் சம்பத்குமார், அவருமே இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக பேசியிருந்தார். அவருடைய கட்சியினுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தெளிவாக முன் வச்சிருந்தார். ஸோ இப்படி எல்லா நபர்களுமே நல்லா பேச தெரிஞ்ச நபர்கள் அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்களும் பார்க்கலன்னா போயிட்டு கட்டாயமாக பாருங்க. 1 மணி நேரம் இருக்கு. நல்ல அரசியல் தெளிவோட தான் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இதுல பேசின விசிகாவினுடைய எம்எல்ஏ, நாகை தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் திமுக கூட்டணி மேலாம் எந்த அதிருப்தியுமே இல்லைங்க, ஒரு சில திட்டங்கள் செயல்படுத்துறதுல தாமதம் இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி மாதிரி மிகப்பெரிய அளவு அதிருப்தி இல்ல. இப்ப 2021 முன்னாடி அதிமுக ஆட்சியில மக்கள் வீதிக்கு போராடினாங்க, மக்கள் அவங்களா தன்னெழுச்சியா போராடினாங்க. ஆனா இப்ப திமுக ஆட்சியில அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு அலை இல்ல, அதனால எங்களோட பெஸ்ட் ஆப்ஷனும் திமுக தான், திமுக கூட்டணிக்கு எதிராக எந்த ஒரு அணியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. ஆலூர் ஷானவாசனுடைய கருத்து உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க திமுகவிற்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கமோ இல்லை ஒரு செய்திகளோ வெளியே பெரிய அளவுல பரவாத வண்ணம் இங்க ஒரு பெரிய கட்டமைப்பு பாதுகாத்து நிக்குது. அதுதான் ஊடகங்கள். திமுகவிற்கு எதிரான செய்திகள் வரும், ஆனா திமுகவிற்கு எதிரான கருத்துருவாக்கம் நடக்காது. குறிப்பா இன்னைக்கு ஒரு திமுக ஆட்சி காலத்துல ஒரு இடி ரைடு வருது அப்படின்னாலோ, இல்ல திமுக ஆட்சியில ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது, குறிப்பாக நம்ம ஜாஃபர் சாதிக் அவர்கள் மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மெத்து கடத்தல் நடக்குது அப்படின்னா கூட அதை தொடர்ச்சியாக விவாத பொருளை வைத்து ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வேலைகளை ஊடகங்கள் செய்யறது இல்லை. அது களங்கம் விளைவிக்கிறதை விட ஆட்சியின் மீதான விமர்சனங்களை கூட வைப்பது கிடையாது அப்படிங்கிறத இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்போ பாமர மக்கள் எதை பார்ப்பாங்க? நீங்க போற துண்டு செய்திகள் பார்க்க மாட்டாங்க. நீங்க எந்த செய்தியை தொடர்ச்சியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அதுதான் அவங்க நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இல்லை அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது. அதிருப்தி வந்துடக்கூடாது, இல்ல மக்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, விழிப்புணர்வே அடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. சரி, இவர் இப்படி பேசிட்டு போயிட்டாரா? இதுல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா, கவின்குமாரினுடைய கொலைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அறிக்கை கூட கொடுக்கல அப்படின்னு ஒரு போற போக்குல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட சேர்த்து போட்டு போயிட்டாரு. ஆனா அது உண்மை கிடையாது. இதை பின்னாடி பேசின கோவை சத்தியன் அவர்கள், இங்க வா, இப்படியா சொல்ற, நான் ஆதாரத்தோட காட்டுறேன் பாருன்னு சொல்லி தேதியோட சொல்லி 29ஆம் தேதி 7வது மாசம் அறிக்கை விட்டுருக்காரு. அவர் அறிக்கை விடும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி கேட்டார். நியாயமான ஒன்று. நீங்க திமுகவை பாதுகாக்கிறது விசிகாவினுடைய வேலையே இல்லை, ஆனாலும் வம்படியா திமுகவை நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல அடிகளை முன் அணியில் உட்கார்ந்து வாங்கக்கூடிய கட்சியாக விசிகா இருக்கு. நம்ம கடந்த வீடியோக்களையும் பதிவு பண்ணியிருக்கோம். அதே தான் இன்னைக்கு டிபேட்டே நடந்துச்சு. அடுத்ததாக தான் வர்றாரு நம்ம தாவேகாவினுடைய பிரதிநிதி சம்பத்குமார் அவர்கள். அவர் வரும்பொழுது தலைப்புக்கு ஒட்டின மாதிரி திமுகவுக்கு நாங்க தான் எதிரி அப்படின்றத சில கருத்துக்களை முன் வச்சு பேசினார். குறிப்பா இங்கே மற்ற 2 அணிகளா இருக்கக்கூடிய அதிமுக, நாம் தமிழரை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் அவர் பண்ணார். அதிமுக என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, பல அணியா இருக்குங்க, ஓபிஎஸ் அணியா இருக்கு, இபிஎஸ் அணியா இருக்கு, செங்கோட்டையன் அணியா இருக்கு, சசிகலாவோட அணியா இருக்கு, டிடிவி அணியா இருக்கு, 5 அணி 6 அணி இருக்கு, எப்படி அவங்க மக்கள் நம்பி ஒரு அணிக்கு ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் அதிமுக விட்டுருங்க. அப்புறம் சீமானெல்லாம் நம்ம ஒரு ஆளாவே எடுத்துக்க முடியாதுங்க, நாம் தமிழர் கட்சி எல்லாம் திமுக எதிரினா அதெல்லாம் சீமானே ஒத்துக்க மாட்டாரு. ரொம்ப நகைச்சுவையான தோணியில பேசினாரு. இத்தனை ஆண்டு காலம் ஆச்சு ஒரு கவுன்சிலர் இருக்கா, இத்தனை ஆண்டு காலம் ஆச்சு எம்எல்ஏ இருக்கா, நீங்க என்ன ஜெயிச்சிருக்கீங்க, ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது பாருங்க எவ்வளவு கூட்டம் வருதுங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார். இதை கேட்கும்போது உண்மையிலே எனக்கே சில விமர்சனங்கள் இருந்துச்சு. கேட்டோன்னே இப்படிலாம் இங்க நாம் தமிழர் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் இப்ப தாவேகா ஏற்கனவே போட்டியிட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு நிரூபித்துக்கொண்டு இல்ல குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக்கொண்டு பேசினாங்க அப்படின்னா அதை நம்ம சொல்லலாம், தனிச்சு நின்று அதை முக்கியமா அண்டர்லைன் பண்ணி சொல்லணும். அப்படி நடக்கல. இருக்கும்போது இப்படிலாம் பேசுறாரேங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு.
ஸோ இவருக்கான பதிலடியை வந்து கொடுக்கறதுக்கு தான் சிறப்பான முறையில் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து உள்ள வந்தார். அவர் வந்து பேசும்போது ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தாவேக்கா யாருக்கு சவால்னா, தாவேக்கா தொண்டர்கள் விஜய்க்கு சவால். மரத்தில் ஏறக்கூடாது, ஒயரை பிடிச்சு பிடுங்க கூடாது. அதே போல விஜய் தாவேக்கா தொண்டர்களுக்கு சவால். வெளில வரணும், பனையொட்டு வாங்க தலைவான்னு உருண்டு போறணும். தேர்தல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியலை தாவேக்காவால பேச முடியுமா? நாம் தமிழர் கட்சி வந்து முல்லை பெரியாறு பிரச்சனையில, காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனையில நேரடியாக வந்து அண்டை மாநிலங்கள் பண்ணக்கூடிய தவறான சுட்டிக்காட்டி பேசுவோம், உங்களால் பேச முடியும் அப்படின்னு கேட்டார். அது நியாயமான ஒன்று. காரணம், தாவேக்கா வந்து மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்கு உள்ளானதை நான் பார்க்குற இடங்கிறது, கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தார். தமிழ் மொழியிலிருந்து தான் வந்து கன்னடம் வந்து பிறந்தது அப்படிங்கிறது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேக் பண்ணி முழுமையாக கமல்ஹாசன் ஆதரவு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. இவங்க வழக்கு போட்டு உயர்நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பு வாங்கிட்டு கர்நாடகா மாநிலத்தை தக்லீஃப் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது நியாயம் எது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியுது, அவங்க நியாயப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க, படம் ரிலீஸ் ஆகுது. இந்த விஷயத்தில் நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட விஜய் வந்து வாய் திறந்து ஒரு விஷயம் கூட பேசலை அப்படிங்கிறதுலாம் அது ஒரு பிளாக் மார்க். அதெல்லாம் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த இடத்துல தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகாத பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அமைதி காத்தார் என்பது வரலாறு. அதுதான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலத்தை வந்து நம்ம கேள்வி கேட்கணும். நீங்கள் திமுக ஏன் நீங்கள் கேட்கல அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம், அது தனியாக கேட்கலாம். அதே நேரத்தில் எது சரி, கர்நாடக மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நான் சொல்கிறேன், எல்லாரும் கிடையாது, கர்நாடகாவில் வரக்கூடிய அந்த ஆறு அப்படிங்கிறதுனால அது எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு போக தான் உங்களுக்குன்ற மாதிரி ஒரு பார்வையில் இருக்காங்க இல்லையா, அது தவறானது. சர்வதேச நீர் சட்டம் அதை சொல்லலை அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை பேசுறது இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி பேசுறாங்க. இதை பிற கட்சிகளும் பேசுறாங்க. ஆனால் தாவேக்கா பேசல அப்படிங்கிறது நம்ம அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறமா முதல்ல அவர் சொன்ன ஒரு கருத்து, நாம் தமிழர் கட்சியில வந்து வெற்றி பெற்றவங்க யார் இருக்காங்க, இவர் இப்படியே வந்து பேசிட்டு இருப்பாரு, நாங்களே கடந்த காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனால் சீமான் ஜெயிக்கல, அதனால நாங்கள் இந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லி பேசக்கூடிய அந்த தோணி வந்து பார்க்க முடியுது. இது வந்து சம்பத்குமார் அவர்கள் மட்டும் கிடையாது, தாவேக்கால பயணிக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களினுடைய பார்வை அப்படியா தான் இருக்கு. சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கல, நாங்கள் வந்து விஜய்க்கு வந்து இந்த விட ஓட்டு போட போறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் போறாங்க இல்லையா. முதல்ல விஜய் அவர்கள் ஏன் வெற்றி பெற வேண்டும், எதற்காக விஜய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவர்களுக்கு தெளிவான ஒரு பதில கொடுக்க முடியாது. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையா நான் வந்து பாக்குறேன். தாவேக்கான ஒட்டுமொத்த பேருக்கு நான் இது ஒரு கேள்வியாவே வந்து நான் கேட்கிறேன். உதாரணத்திற்கு, தனித்து நின்று விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்க, தனித்த முறையிலே விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு, அதனால நாங்க 2026 விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட இல்ல காங்கிரஸோட பிற கட்சிகளோட கூட்டணி வைப்பாரு, அதன் மூலமா தாவேக்கா ஒரு வலிமையான அணியாக மாறும், அப்படி ஜெயிச்சிருவாருன்னு நினைச்சு நீங்க ஓட்டு போடுறீங்களா? இந்த ரெண்டுத்துல ஒரு தெளிவோட முதல்ல இருங்க. ஏன்னா தனித்து நிற்கிறது அப்படிங்கிறது வேற. நாங்க வந்து கருத்தியல் ரீதியா நாங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு தனித்த கொள்கை இருக்கு, ஊழல் கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் ஒரு மாற்று கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க களத்துக்கு போறீங்க அப்படின்னா கூட்டணி இல்லை அப்படிங்கிறத நீங்க ஆரம்பத்திலே டிக்ளேர் பண்ணிடணும். எங்களை விட வந்து சிறிய கட்சிகள், எங்களை மாதிரி ஒரு மாற்று கட்சியா ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த மாதிரி மாற்று சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நாங்க வந்து தேர்தலில் நிக்க போறோம் அப்படின்னா அது ஓகே. அந்த மாதிரி நீங்க ஒரு பாதையில பயணிச்சீங்க அப்படின்னா நீங்க நாம் தமிழருக்கு வந்து உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். ஆனா நீங்க களத்துல வந்து அது மாதிரி நிக்கல. வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு நீங்க காத்திருந்தது தெல்ல தெளிவா தெரியுது. இப்ப இன்றைக்கு வந்து அதிமுகவை ரொம்ப கணிசமா விமர்சிக்கிறத பார்க்க முடியுது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை நீங்க ஆரம்பத்தில் கடைபிடிச்சிங்களா? இன்ன வரைக்கும் காங்கிரஸ் விமர்சிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும், அதிமுகவை இன்னைக்கு நீங்க போட்டு வெளுக்கிறீங்க, பார்க்க முடியுது. 5 அணியா பிரிஞ்சு கிடக்குறீங்க, உங்க பக்கம் யார் வருவான்லாம் கேட்கிறாரு. இப்ப இதே வந்து சம்பத்குமார் அவர்கள்லாம் கேட்கிறாரு. ஆனா நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனீங்க, அப்ப ஏன் நீங்க அதிமுகவை கேள்வி கேட்கல அப்படிங்கிறது அவர்களுக்கு நாம கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. இதே நேரத்துல இன்னொன்னு, வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மட்டுமே இலக்கா வச்சுட்டு பயணிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அங்கதான் நமக்கு ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. வெற்றி பெற்று என்ன பண்ண போறீங்க, இந்த கேள்வியை நம்ம தாவேக்காவை பார்த்து மட்டும்தான் கேட்க வேண்டியதா இருக்கு. இதே நம்ம இப்ப திமுக அதிமுக அப்படின்னா அவர்கள்ட்ட நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. காரணம், தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று அவர்கள் வந்து பலமுறை நம்ம பார்த்துட்டோம். திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும், அதிமுகவோட எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அதையும் தாண்டி அவருடைய ஆட்சியின் கீழ் நம்ம இருந்தும் பார்த்துட்டோம். அப்போ நமக்கு தெரியும் அதிமுக வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை வந்து எப்படி அவர்கள் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அது முடிஞ்சு போச்சு, அதை கேட்க வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை நம்ம நினைவுபடுத்தி பார்க்கணும். அவர்கள் இன்றைக்கு பார்த்தா ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கலாம், இன்றைக்கு ஒரு ஜோக்கர் தான். ஆனால் வர்ற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஹீரோவாக தெரிஞ்சாங்க மக்கள் மத்தியில். குறிப்பாக நகரப்பகுதிகளில் வாழக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் வந்து கமல் பின்னாடி போனாங்க, மாற்று கருத்தே இல்லை. 3 விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய சாதனை தான் கமல் போன்ற நபர்களுக்கு. காரணம், வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து எதிர்பார்ப்போட வந்தாங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் மாதிரி அவர்கள் அரசியல் பேசாமையோ அரசியல் செய்யாமையோ இல்லை,
அவர் டிவியை உடைச்சது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் பண்ணாரு, விசில் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணாரு. உங்க தொகுதியில் நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஒரு போஸ்டர் அந்த ஆப்பில் போடுங்க, மக்கள் நீதி மையம் உங்கள் பக்கம் நின்று அதுக்கு குரல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணார். இது ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பு, மக்களுக்கு தேவையான ஒரு முன்னெடுப்பு. அப்போ கட்சிக்காரங்களையும் தாண்டி ஒரு பொதுமக்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய, ஒரு பொதுமக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்குறாரு இல்லையா? அப்போ மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும். ஆமாங்க, இவர் ஏதோ ஒன்று மாற்றமாக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். நீங்கள் நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் விட அட்வான்ஸாக அவங்க பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்தெந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிரச்சனையும் லிஸ்ட்டு போட்டு அதற்கான தீர்வை எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்துருப்பாங்க. அப்போ அது வேற. அதை வெறும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மேடை தோறும் பேசி இத்தனை ஆண்டு காலத்தில் எல்லாரோட மைண்ட்லையும் விவசாயம்னா அது அரசு பணி, கால்நடை வளர்ப்பு அரசு பணி, இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோங்கிறத மைண்ட்லேயே பூத்தி வச்சுட்டாங்க. அதனால அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம தாவேக்காவினுடைய அரசியல் எப்படி இருக்கும், விஜய் நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. வெறுமனே நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், தேர்தல் அறிக்கை நாங்கள் வந்தால் இதற்கு குரல் கொடுப்போம், இதற்கு பாடுபடுவோம், இப்படி சொல்கிறதெல்லாம் வேற. ஒரு திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் மக்கள் பிரச்சனையை எவ்வளோ உள்ளார்ந்து பேசுறீங்கும் போது தான் எங்களுக்கு வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கும் நமக்கு தெரியும். ஒரு சின்ன உதாரணம் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ சீமான் அவர்கள் வந்து வடமாநில தொழிலாளர்களுக்கு பிரச்சனையை பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறார் இல்லையா? இங்கே வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது வெறுமனா வந்து ஒரே லைனில் வடமாநில தொழிலாளர்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னா இந்த பிரச்சனையினுடைய தாக்கம், இதனுடைய ஆழம் யாருக்குமே புரியாது. இப்போ விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் 2 சுற்றுப்பயணம் முடிச்சிட்டாரு. அந்த 2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆழமான அப்ரோச் வந்து கம்மியாக இருக்குன்றது நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. என்னன்னா, பிரச்சனைகளை நீங்கள் தீர ஆராய்ந்து உளப்பூர்வமாக பேசுனீங்கன்னா தான் மக்கள் உங்கள் கூட வந்து கனெக்ட் ஆகிட்டு ஓகே இவர் பின்னாடி போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிரதானப்படுத்தக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, லட்சக்கணக்கான தொண்டர்கள் என் மேலே திரண்டு வர்றாங்க, அப்போ இந்த அளவிற்கு வந்து காசு கொடுக்காம கூடுற கூட்டம் எனக்கு தான் இருக்குது, சீமானுக்கு இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குங்க, எனக்கு அவரை விட அதிகமாக இருக்குது, அதனால் நான் தான் வந்து முதலமைச்சருக்கு தகுதியான நபர்னு நீங்கள் பேசும்போது தான் இங்கே வந்து இப்போது சினிமா ரசிகர்களை தாண்டி ஒரு பொதுமக்களுக்கோ இல்லை ஒரு மாற்று கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கோ என்னை போன்றவர்களோ ஒரு பயம் இருக்குது. என்னங்க இப்போ இவர் வந்து ஒரு அரசியல் தெளிவே இல்லாமல் பேசுகிறாரு, ஆனாலுமே வந்து இவர் பின்னாடி இவ்வளோ கூட்டம் வருது, அப்போ இது சரியில்லையே, இந்த மக்களை வந்து இப்படியே நம்ம போக விடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும், அரசியல் காலத்தில் விஜய் அவர்கள் என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதனால் அன்பார்ந்த விஜய் ரசிகர்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கலாம், திமுக விமர்சிக்கலாம், அது உங்களுடைய சுய விருப்பம். ஆனால் நம்ம எதன் அடிப்படையில் விமர்சிக்கிறோம், இப்போ நீங்கள் சீமானை என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் போராடி இருக்கீங்க, இந்தந்த பிரச்சனைகள் நீங்கள் போராடவே இல்லை, ஏன் நீங்கள் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம், அதுக்கு முழு உரிமை உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் ஜெயிக்கலை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை 15 வருஷமாக கத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆட்சிக்கே இன்னும் வரல, நீங்கள் ஏன் வந்து மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்குறீங்க. ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்கு, எப்படி வந்து நாம் தமிழர் அவங்களாவே ஜெயிக்க முடியும்? இல்லை நாம் தமிழர் கட்சி இந்தந்த விஷயங்களை கோட்டை விட்டதுனால அவர்கள் ஜெயிக்கலைன்னு ஒரு சில காரணங்களை நீ அடுக்குங்களேன். அதிகபட்சம் என்ன சொல்லுவீங்க, கூட்டணி போகலை அதனால ஜெயிக்கலை, அது ஒன்று தானே சொல்ல முடியும். அப்போ கூட்டணி வந்து போனால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது நீங்கள் போயிட்டு சீமானுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? அது தேவையே இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் தனியாக நிற்கிறாரு. இதை விட முக்கியமானது, இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு போனதுனால என்ன ஆச்சு அப்படிங்கிறத நாமளே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். 2 சீட்டு 4 சீட்டுக்கு மேலே எங்கேயுமே போகவே முடியாது. அப்போது தனித்து நிற்கிறதுனால மட்டும்தான் அவர்களால் வளர முடியுதுங்கிற ஒரு காரணி. இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? 2026 தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஒருவேளை விஜய் அவர்கள் அடுத்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி வைத்து விட்டால் காணாமல் போயிடும், அதிமுகவோட கூட்டணி வைத்து விட்டாலும் காணாமல் போயிடும். ஒரு தேர்தலுக்கு இருக்கும், ஏன்னா அது மாற்றுக்கிறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திமுக நாங்கள் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரம்மாண்டமாக சொல்லுவீங்க. அடுத்த தேர்தலில் என்ன ஆகும், அதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம சொல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது, நீங்கள் மக்களை வந்து ஒரு தெளிவுபடுத்தி அவர்களுக்கு அரசியல் புகட்டி நீங்கள் வந்து ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கும். ஆனால் வந்து என்னுடைய ரசிகர்களாக எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, நாம் தமிழருக்கு ஆதரவாளர்கள் இல்லை, நீங்கள் என்டிகே கூட போட்டி போட வேண்டியது அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஓட்ஸில் இல்லை, நம்பர் ஆஃப் சீட்ஸில் இல்லை. நீங்கள் வந்து அவர்கள்கிட்ட உங்களை விட நாங்கள் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுக்க போகிறோம், எப்படின்னா அது இப்படி அப்படின்னு நீங்கள் விலைக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள் கூட உங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பண்ணணும், அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது மாதிரி தான் எனக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தெரிய வருது. நன்றி.